ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சனா 4 திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட்டை படக்குழு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ காஞ்சனா 4 திரைப்படம் எப்படி உருவாக போகுது, எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, எதனால் இப்போ ராகவா லாரன்ஸ் காஞ்சனா 4 திரைப்படத்தை கையில் எடுத்திருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2007ஆம் ஆண்டு ராகவா லாரன்ஸ் இயக்கத்தில் முனி திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முனி திரைப்படத்தில் ராஜ்கிரண், வேதிகா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இதில் கோவை சரளா காமெடி ரோலில் பின்னிருந்தாங்க. அதன் பிறகு முனி 2வா காஞ்சனா 1ஆ 2011ஆம் ஆண்டு ராகவா லாரன்ஸ் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் சரத்குமார் திருநங்கையாக நடித்து மிரட்டியிருந்தார். அதன் பிறகு வெளியான காஞ்சனா 2 மற்றும் காஞ்சனா 3 திரைப்படத்தை ராகவா லாரன்ஸ் அவர்கள் தயாரிப்பில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த படத்தை இணை தயாரிப்பாளராக தயாரித்து வெளியிட்டாங்க. இந்த நிலையில் ராகவா லாரன்ஸ் காஞ்சனா 4 திரைப்படத்தை எடுக்க போகிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ராகவா லாரன்ஸ் காஞ்சனா 4 திரைப்படத்தை தற்போது எடுக்க முக்கிய காரணம் அரண்மனை 4 திரைப்படத்துடைய மிகப்பெரிய வெற்றி தான். சுந்தர்ஜி இயக்கத்தில் அரண்மனை 4 திரைப்படம் தமிழ் சினிமாவில் இந்த வருடம் வெளியாகி முதல்ல பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற திரைப்படம், இந்த வருடம் முதல்ல 100 கோடி வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற பல பிரம்மாண்ட சாதனைகளை படிச்சிச்சு. காமெடி படத்துக்கு இன்னும் மவுஸ் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்த ராகவா லாரன்ஸ் கரெக்டான நேரத்தில் அவருடைய காஞ்சனா சீரியஸை கையில் எடுத்திருக்கார். மேலும் ராகவா லாரன்ஸுக்கும் தற்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படுது. ஏற்கனவே ராகவா லாரன்ஸை ஹீரோவா ஆக்குனதே முனி மற்றும் காஞ்சனா 1 திரைப்படம் தான். காஞ்சனா சீரியஸில் காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 திரைப்படத்தை ராகவா லாரன்ஸ் இயக்கியிருந்தாலும் இறுதிய வெளியான காஞ்சனா 3 திரைப்படம் சொதப்பல் காரணமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறலை. ஒரு சில கலவையான விமர்சனம் அடைஞ்சிச்சு. அதனால காஞ்சனா சீரியஸை ஒதுக்கி வச்சிருந்த ராகவா லாரன்ஸ் ஜிகிருதண்டா XXL மற்றும் அரண்மனை 4 வெற்றிக்கு பிறகு மீண்டும் காஞ்சனா 4 திரைப்படத்தை கையில் எடுத்திருக்கார். முனி 5 காஞ்சனா 4ஆ உருவாகிற இந்த திரைப்படத்தை ராகவா லாரன்ஸ் இயக்க போகிறதாகவும் இந்த படத்தை ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய ராகவேந்திரா ப்ரொடக்ஷன் தயாரிக்க போகிறதா இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் செப்டம்பர் மாதம் தொடங்க போகிறதாகவும் இந்த திரைப்படத்தை அடுத்த வருடம் சம்மர் ஸ்பெஷலாக மே மாதம் படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா ராகவா லாரன்ஸ் தரப்புலேருந்து இன்னைக்கு காஞ்சனா 4 படத்தோடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. தற்போது ராகவா லாரன்ஸ் திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்தாலும் காஞ்சனா 4 திரைப்படத்தோடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்லையும் ஈடுபட்டு இருக்கார். ஸோ செப்டம்பர் மாதம் இந்த படத்தோடைய ஷூட்டிங் தொடங்கி அடுத்த வருடம் இந்த படம் சம்மர் ஸ்பெஷலாக வெளியாக போகுது. ஸோ காஞ்சனா 4 படத்தோடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டை ராகவா லாரன்ஸ் வெளியிட்டிருக்கார். ஸோ இந்த காஞ்சனா 4 திரைப்படத்துக்காக நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.